சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்பெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் நடத்தின மகளிர் தின விழாவில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்படி பேசியிருப்பாரு. அதாவது அவர் பிரச்சனை ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதே சில எருமைங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செம்பு தூக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். ஒருத்தர் உலகத்திலே கட்டின பொண்டாட்டிய ஒத்தே இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அது என் குடும்ப பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு அது ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு சில தற்கூறிங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டபடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? தளபதி விஜய் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்க தெரியாத நீ அவரை திட்டினதும் இல்லாமல் டிவிகேவோட மகளிர் தின விழாவுக்கு வந்திருந்த பெண்களையும் தப்பாக பேசியிருக்கிறான். சரி ரைட், இதுக்கு கை தட்டினாங்க பாத்தீங்களா அந்த தமிழக வெற்றி கழகத்தை தற்கூறிங்க எதிரில் உட்காந்துக்கிற பெண்கள். முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்கடா, அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு வாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்டிங்கான மைண்ட் செட் என்ன தெரியுமா, தளபதி விஜய் பற்றி பேசினா நம்மளும் பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. உங்க கணவரோ உங்க மகளோட கணவரோ வந்துட்டு விட்டுட்டு போயிட்டு வேற ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்களாம் அவ்வளவு வரத்தில்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இனிக்குமா வலிக்குமா? தலைவா, பெண்களுக்கு சப்போர்ட்டா நீ சொல்ற கருத்து நியாயமானது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அந்த பிரச்சனையை தான் ஒருத்தர்லன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட பொண்டாட்டி ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டாரு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பாஸ். அதை விட்டுட்டு எப்போ எந்த மீட்டிங் போட்டாலும் நொய்யிங்க வேண்டியது.